Hi friends, நீங்கள் பார்த்துக்கிறது wonderful tech channel. Today நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான லேயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் Kinemaster Pro இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. நான் இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ நான் அந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க லேயர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஸோ நம்ம கிராஃப்ட் சைஸ் தான் இன்றைக்கி எடிட் பண்ண போகிறோம். 1.1 இந்த தான் இந்த கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் மீடியாவில் போய் பேக்ரவுண்ட் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் லேயர் ஆட் பண்ணணும். நம்ம எப்பயுமே ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு லேயர் ஆட் பண்ணுவோம். இந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு லேயர் ஆட் பண்ணணும். ஸோ இந்த லேயர் தான் நம்ம இங்கே எடிட் பண்ண போகிறோம். ஸோ லேயர் ஆட் பண்ண வேண்டிய ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அந்த லேயரோட ஒரு மியூசிக் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மியூசிக் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மியூசிக் வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி மேலே ஒரு வால்யூம் பட்டன் இருக்கும், அதை ஃபுல்லாக டவுன் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். அது மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப்புக்குள்ளே ஃபுல்லாக வச்சுருங்க. அதாவது ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கிராப் டூல் இருக்குல்ல, கிராப் டூல் வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோவை கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணால் பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும். பிளண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் வச்சுருங்க. ஸோ ஸ்க்ரீன் கொடுத்தா கரெக்டாக வந்துடும். ஸோ இமேஜை அந்த ஹார்ட் ஷேப்புக்குள்ளே உள்ளே வச்சு என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி இமேஜை 30 செகண்டுக்கு ஆட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி ஆடியோ நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் ஆடியோ பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாங் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்டர் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா சைடில் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி பார்டர் நீங்கள் இதிலே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே பார்டரை நீங்கள் 30 செகண்டுக்கு இதிலே ஆட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எப்படி சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணதை கிளிக் பண்ணி ஷேர் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ ஷேர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080 பிக்சல் வச்சே ஷேர் கொடுங்க. அப்படின்னா தான் குவாலிட்டி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி லேயர் எடிட் பண்ணுறேங்கிற கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் Kinemaster பற்றி தான் வீடியோ பண்ணணுமா இல்லை வேறு ஏதாச்சும் வேறு எந்த ஆப்பை பற்றி வீடியோ பண்ணணும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி எல்லா தெரிஞ்ச ஆப்லாம் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன், எடிட்டிங் ஆப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகி முடிய போகுது. ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் ஷேர் பட்டன் இருக்கும், ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் wonderful tech channel சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த லேயர் எப்படி இருந்துச்சுங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.